இன்றைக்கு நம்ம பாஸ்டர் துரை ஐயா அவர்களின் ஆவிக்குரிய செய்தியை பார்க்கலாம் வாங்க. இன்றைய தலைப்பு, நீங்கள் கர்த்தருடைய பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? யோவேல் 2:15-16 சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. 12-13 ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். நீங்க இந்த வருஷத்துல பரிசுத்த உபவாச நாளை எவ்வளவு ஆசரித்தீங்க? தேவ சமூகத்துக்கு எவ்வளவு போனீங்க? சபையில எவ்வளவு நீங்க பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டீர்கள்? உபவாசங்களை எப்படி நீங்கள் கடைபிடித்தீர்கள்? சுத்தி பண்ண உடனே நம்ம எங்கேயோ போயிட வேண்டாம். ஃபர்ஸ்ட் சிம்பிளா நீங்க உங்களை நீங்களே கர்த்தருடைய சமூகத்துக்கு நாம் எவ்வளவாக நம்மை அர்ப்பணித்தோம், அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நீங்க சொல்லியிருக்கு பரிசுத்த உபவாச நாள். இந்த வருஷத்துல நம்முடைய உபவாசம் என்ன? இந்த வருஷத்துல வாரத்துல 3 தரம் கரெக்டா இந்த கடைசி வாரம் வரைக்கும் நான் உபவாசத்தை ஃபாலோ பண்ணியிருக்கேன். பரிசேயன் 2 தரம் உபவாசிக்கிறார். வாரத்தில் 2 தரம். தரம்னா என்ன? 2 நாள் அல்ல, என்னது? 2 times. ஆனா உங்களுடைய நீதி அதை காட்டிலும் அதிகமா இராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அப்ப வாரத்தில் 3 நேரம் ஒரு விசுவாசி உபவாசம் எடுத்திருக்க வேண்டியது அவசியம். அத பைபிள் சொல்லுது. நம்ம நினைக்கிறோம் சாதாரண உபவாசம், ஆனா பைபிள் அதை எப்படி சொல்லுது? பரிசுத்த உபவாசம். சிலர் உபவாசம் போட்டுட்டு பாவம் செய்வாங்க, சிலர் உபவாசம் போட்டுட்டு சண்டை போட்டுருவாங்க. ஏசாயால இருக்கு இல்லையா, முரட்டத்தனத்துடைய கைகளால் குத்துகிறது இருக்கும். அதுக்கு உபவாசம் எடுத்து என்ன பிரயோஜனம்? ஏசாயா 53 எத்தனை? 58 4. இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். வழக்கு வாது துஷ்டத்தனத்தையுடைய கைகளால் குத்துகிறது. நீங்க உபவாசம் போட்டுட்டு டிவியில உட்கார்ந்துட்டீங்கன்னா அதுல என்ன இல்லை, அது பரிசுத்த உபவாசம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. உபவாசம் போட்டுட்டு நீ பாட்டுக்கு எங்க தாறுமாறா ஜீவிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா அது உபவாசம் கிடையாது. அது பரிசுத்த உபவாசம் கிடையாது, பட்டினி உபவாசம். வழக்கு உபவாசம் அன்னைக்கு சண்டையை போட்டுட்டீங்கன்னா வழக்கு, அடுத்து என்னது? வாது, அடுத்து அடிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த உபவாசத்துக்கு பேர் என்ன கிடையாது? அது உபவாசம் நீங்க சொல்லலாம், ஆனா அது பரிசுத்த உபவாசம் கிடையாது. சரிதான் நான் சொல்றது கரெக்டா? சரின்னு சொல்றாங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தியம் சத்தியம் தானே சொல்ல முடியும், மாத்தி சொல்ல முடியாது. உபவாசம் போட்ட அன்னைக்கு ஒண்ணு நீ ஜெபிக்கணும், இல்ல தேவ சமூகத்தில் இருக்கணும், இல்ல தேவ சமூகத்தை நீ உணர்ந்துகிட்டே இருக்கணும். உபவாசத்தை அன்னைக்கு சனிக்கிழமை இரவு நீ உபவாசம் போடுற அன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த ஒரு நேரம் உபவாசம், இந்த 3 டைமை நீ கண்டினியூவா எடுக்கணும்னு இல்ல, உனக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீ என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுத்து எடுத்துக்கணும். எத்தனை உபவாச ஜெபத்துக்கு நீங்க வந்திருப்பீங்க? யோசிச்சு பாருங்க. சபையில 2 உபவாச ஜெபம் இருக்கு, புதன்கிழமை காலையிலையும் சனிக்கிழமை காலையிலையும். அதுல எத்தனை உபவாச ஜெபத்துக்கு நீங்க வந்திருப்பீங்க? யோசிச்சு பாருங்க. முதல் கொஸ்டின், நீ வாரத்தில் 3 தரம் உபவாசம் எடுத்தாயா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட், அப்படி எடுத்த உபவாசம் பரிசுத்த உபவாசமா இருந்ததா?
மூன்றாவது, நீ சபையில உள்ள உபவாச ஜெபத்துல கலந்து கொண்டாயா? யோசிச்சு பாருங்க. இதுக்கு நான் பதில் சொல்லணும் இல்ல, ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். அந்த உபவாசம் நீ கரெக்டா சனிக்கிழமை காலையில உபவாச ஜெபத்துக்கு வந்தீங்களா, இல்ல புதன்கிழமை காலையில உபவாச ஜெபத்துக்கு வந்தீங்களா? அப்படி ஒரு முறைமை இருக்கிறதே தெரியாத ஒரு தெளிவற்ற விசுவாசிகளா இருந்திருக்கிறோமா? அப்படி நமக்கு அந்த நேரம் கிடைச்சும் நம்ம அதை யூஸ் பண்ணோமா, யூஸ் பண்ணலையா? அந்த கர்த்தருடைய சமூகத்தை தேடி போனோமா? அது உனக்கு தான் தெரியும். அடுத்து பண்டிகையை ஆச்சரியங்கள் இருக்கு. ஞாயிறு ஆராதனை ஒரு பண்டிகை. தேவ சமூகம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை ஆசரிக்கிறதா வாரத்தின் முதல் நாள், அந்த ஓய்வு நாள். ஓய்வு நாளை நீ ஆசரிச்சே ஆகணும். அது முக்கியமானது. இந்த வருஷத்துல எத்தனை ஓய்வு நாளை நீங்க ஆசரிச்சிருப்பீங்க சொல்லுங்க. அதுவும் கரெக்டா 9 மணிக்கு, சாட்சியாபுரமா இருந்தா 7 மணிக்கு. எத்தனை நீங்க அந்த ஓய்வு நாளை சரியா ஆசரிச்சிருக்கீங்க? சரி, சர்வீஸுக்கு போயிட்டோம், அதுக்கு பிறகு உள்ள நேரத்தை எப்படி பண்ண? நீ யோசிச்சு பாருங்க. அதுக்கு பிறகு உங்களை நீங்களே இதை நம்ம நல்லா நினைச்சுக்கங்க. ஒரு விசுவாசி ஊழியக்காரன் உலக பிரகாரமான பாவத்தை துணிஞ்சு செய்ய மாட்டான், அவனுக்கு சென்சார் ஒதிக்கும். ஆனா பிரமாணத்தை மீறும் போது அவனோட தண்டனைக்கு அதிகமா என்ன செய்யறான் தவிர செய்யறான். அங்கதான் அடிபட்டுருது. இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். சபை கூடுதலை விட்டு விடுகிறவன் சபிக்கப்பட்டவன். அப்போ பாருங்க, ஒரு சாதாரண உலக மனுஷனை விட நம்ம எங்க போயிடுறோம்? சாபத்துக்குள்ள போய் விழுந்துடுறோம். திரும்ப தேவன் அதை செய்யல எது செய்யலன்னு உட்கார்ந்து அழுகுறோம், கோவப்படுறோம், எரிச்சல் அடைகிறோம், பின்வாங்குறோம். எல்லாமே தப்பு. சபை கூடுதல் முக்கியம். இந்த வருஷம் எத்தனை நீ ஓய்வு நாளை ஆசரித்திருப்பாய்? அடுத்து, அந்த ஓய்வு நாளை நீ முழுவதும் ஆசரிச்சியா? அந்த கொஸ்டினுக்கு நம்ம பதில் சொல்லணும் இல்லையா? ஓய்வு நாளை நம்ம அந்த 3 மணி நேரம் 2 மணி நேரத்தோட முடிச்சுட்டு போயிடுறோம். 11 மணிக்கு வர்றோம், 12 மணிக்கு போயிடுறோம். நமக்கு அந்த தாழ்த்தி இங்க இருந்து ஒரு பந்தி பரிமாறுற வேலை, ஒரு பாய் எடுக்கிற வேலை, ஒரு ஊழியம் கூட நம்மளால நிச்சய முடியல, செய்ய தகுதி இல்லையா? உன் ஸ்டாண்டர்ட் கூடி போயிடுச்சா? கர்த்தருடைய வீட்டில் வேலை செய்ய முடியாத அளவுல உன் ஸ்டாண்டர்ட் டெவலப் ஆயிருக்கா இல்ல லோ ஆயிருக்கா? யோசிச்சு பாருங்க. உங்களுடைய கர்த்தருடைய வீட்டில் வேலை செய்கிற அந்த அளவு உன் ஸ்டாண்டர்ட் இருக்கா, இல்ல வேலை செய்ய முடியாத அளவுல உன் ஸ்டாண்டர்ட் கூடிருச்சா, இல்ல நீ அவ்வளவு தாழ்ந்து தரங்கட்டு போயிட்டியா? உனக்கு தான் தெரியும். அந்த நாளை நீ எப்படிலாம் நீ திருடிக்கிட்ட, உனக்காக எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்ட, உனக்காக எப்படிலாம் என்கேஜ் பண்ணிக்கிட்ட, இதெல்லாம் கர்த்தருக்கு என்ன செய்யும் தெரியும். ஓய்வு நாளை நீ எப்படி பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக. அந்த நாளில் சொந்த பேச்சை பேசாத, சொந்த காரியத்தை செய்யாத, சொந்த காரியத்தில் தலையிடாத. இதெல்லாம் பைபிள் சொல்லுது. நம்ம எத்தனை பேர் அந்த ஓய்வு நாளை ஆசரிச்சிருப்போம்? அன்னைக்கு என்ன ஊழியம் செஞ்ச? ஓய்வு நாளை ஆசரித்தது ஒரு பகுதி. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், அன்றைக்கு நீ கர்த்தருக்காக என்ன செய்தாய்? உனக்கு மனசாட்சி கரெக்டா இருக்கா பாருங்க. கல்யாணம்னு ஓடி போயிடுறீங்க, சாவுன்னு ஓடிடுறீங்க, சொந்தம்னு ஓடி போயிடுறீங்க, பிசினஸ்னு ஓடி போயிடுறீங்க, வீட்டு வேலைன்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. கர்த்தருக்காக அன்னைக்கு நீ எதையாவது செய்தாயா? ஒரு ஆத்தும ஊழியம், வியாதிப்பட்டவனை போய் பார்த்தாயா? உனக்கு நீ ரொம்ப பிஸி இல்லையா? சண்டே ஒரு நாளாவது நீ ஃப்ரீ பண்ணி வியாதிப்பட்ட விசுவாசிகளை போய் பார்த்தியா? வியாதிப்பட்ட ஊழியக்காரனை போய் பார்த்தியா? காவலில் இருக்கிற விசுவாசியை ஊழியக்காரனை போய் பார்த்தியா? பிரச்சனையில சிக்கின ஊழியக்காரன் விசுவாசியை போய் பார்த்தியா? அன்னைக்கு காணாமல் போன இஸ்ரவேலரை தேடி போனாயா? பின்மாறி போன விசுவாசியை தேடி போனாயா? யோசிச்சு பாரு. இல்ல புறஜாதிகளுக்கு நீங்க போனீங்களா? சுவிசேஷம் சொல்ல போனீங்களா? டிராக்ட் மினிஸ்ட்ரி செய்ய போனீங்களா? சகோதரர் ஜெபம்னு ஒன்னு இருக்கு, அது போனீங்களா? இடைநாட்கள்ல சகோதரிகள் ஜெபம்னு ஒன்னு இருக்கு, அது நீ நடத்தினியா? அதுக்கு போனியா? அது ஏன் விட்ட? விட்டதுல இருந்தா உனக்கு ப்ராப்ளம். ஜெபத்தை விட்டவனுக்கு ஜீவன் விட்ட மாதிரி, சுவாசம் போயிட்ட மாதிரி. ஜெபத்தை விட்டவன் நடைபிணம், அவன் சும்மா இருப்பான். அதனால இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம்.
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து நாம தான் உத்தரவாதம் செய்யணும். ஏரியா பிரேயருக்கு போனீங்களா? ஏரியா பிரேயரை பொறுப்பா நடத்துனீங்களா? உத்தரவாதம் பண்ணீங்களா? இல்ல யார் தலையிலாவது கட்டி வச்சீங்களா? இல்ல அவங்க வரல, இவங்க வரல, அவங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன், இவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், இந்த ஜெபத்துக்கு நான் வர மாட்டேன், நீங்க இந்த இடத்துல பண்ற ஜெபத்துக்கு நீங்க பண்ணிக்கங்க, அப்படி ஏதாவது பண்ணீங்களா? ஆள் பார்த்து போனீங்களா? பட்சவாதம் செஞ்சீங்களா? மனசாட்சி உங்களுக்கு சொல்லும். ஏரியா பிரேயர் ஒரு சில வீடுகளில் இல்லவே இல்லை. அதுக்குதான் சாபம் உள்ள பூந்து விளையாடுது. ஏன் ஏழைகள் விசுவாசிகள் வீட்டுக்கு வந்துருவாங்கன்னா, உன் வீட்டில் இருக்கிற வசதியை மற்றவங்க பார்த்து என்ன தூக்கிட்டு ஓடிடுவாங்களா? ஏன் உன் வீட்டில் ஏரியா பிரேயர் வைக்க கூடாதா? ஏன் வைக்கல? உன் வீடு பரிசுத்த ஸ்தலமா வைக்கல. நீ ஏரியா பிரேயர் உங்க வீட்டில் நடந்ததா? வேதபாட கூட்டத்துக்கு எத்தனை கூட்டத்துக்கு நீ வந்த? வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியத்தை அறியறதுக்கு தான் வேதபாடம். அதுல எத்தனை வேதபாடத்துக்கு வந்திருப்பீங்க? சரி, வேதபாடத்துக்குலாம் நான் வந்துட்டேன். அர்ப்பணிப்பு, அதுக்கு அந்த சத்தியத்துக்கு எத்தனை தடவை ஒப்பு கொடுத்தீங்க? அதை யோசிச்சு பாருங்க. நான் காலையில சொன்னேன், ஒரு நடிகையுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொன்னேன். அவ ரொம்ப மோசமான ஒரு நடிகை ஒரு காலத்தில். ஆனா அப்படிப்பட்டவ, அவ எந்த மார்க்கத்தை சபைக்கு போனாலோ இல்ல வேற மார்க்கத்தை பிடிச்சாலோ தெரியாது, ஆனா நான் இப்ப மாறி விட்டேன் சொல்ற. நீங்க அந்த பேட்டியை நான் சொல்றேன், என்னுடைய சம்பாத்தியத்தில் 10% கொடுக்கிறேன்னு சொல்ற ஒரு நடிகை. இப்பவும் நடிகை தான் இருக்கா. நான் முந்தி ரொம்ப ரஃபா இருந்தேன். ஒரு பேட்டியில ஒருத்தனை துக்கப்படுத்திட்டேன், அவன் போய் சூசைட் பண்ணி செத்துட்டான். அதுல நான் மாறிட்டேன், என்னுடைய வார்த்தைகள் யாரையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு முடிவெடுத்தேங்கிறான். நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னு, எங்க இருக்குன்னு பாருங்க. மாற்றங்கள் என்ன அர்ப்பணிப்பு நமக்குள்ள இருந்தது. சபையில சுத்திரிப்பு கூட்டம் நடந்துச்சே, நீ எத்தனை சுத்திரிப்பு கொடுத்து போயிருப்ப? ராபோஜனம் நடந்துச்சே, எத்தனை ராபோஜனத்தில் நீ பரிசுத்தமாய் தாழ்த்தி கண்ணீரோடு ஒப்புரவாகி அழுகையோடும் கண்ணீரோடும் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்திருப்ப? யோசிச்சு பாருங்க. நைட்டு ஜெபம்னு வச்சாங்களே, எத்தனை நைட்டு ஜெபம் நம்ம போயிருப்போம்? பவனிகள் நடந்துச்சே, எத்தனை பவனி போயிருப்போம்? கன்வென்ஷன்கள் நடந்துச்சே, பண்டிகைகள் ஆசரிக்கிற சியோன் சொல்லியிருக்க. சியோன்னா பண்டிகைகளை ஆசரிக்கிறது தான் சியோன். பண்டிகை நடந்துகிட்டே இருக்கும் அது அங்க. அப்போ நீ எத்தனை பண்டிகைகளுக்கு போன, எத்தனை கன்வென்ஷன் நீ போயிருப்ப? நீங்களே யோசிச்சு பாருங்க. எத்தனை பவனி, எத்தனை ஆராதனை, எத்தனை வெளி ஊழியம், எத்தனை உன்னுடைய வீடு ஒரு ஜபாலயம் போல இருக்கா? 4 மணி ஜபம் நடக்கா? இடையில ஒரு ஜபம் நடக்கா? தனி ஜபம் நடக்கா? நைட்ல கர்த்தரை துதிக்கிற அந்த ஜபம் இருக்கா? உங்களுடைய வீடு ஜபாலயங்களா இருந்துச்சா? எத்தனையோ கூட்டத்துக்கு வந்தீங்களே, ஒயிட் ட்ரெஸ் உங்களால போட முடிஞ்சுதா? இல்லையா? இல்ல இருந்து உன்னால உடுத்தது கஷ்டமா இருக்கா? ஜெயங்குளூர்னவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். அப்ப அவரு தரிச்சு விடணுமோ? அப்படியா? யோசிச்சு, நம்ம பிரசங்கங்கள் கேட்கணும் இல்லையா? நமக்குள்ள மாற்றங்கள் என்ன நடந்துச்சு? சுத்திகரிப்பு நடந்துச்சா? சுத்திகரிப்பினுடைய அடையாளத்தை நான் நேற்று சொன்னேன், இன்னைக்கு காலையில் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் சுத்திகரிச்சா லைஃப் எப்படி இருக்கும்னா, கர்த்தர் அவனை எடுத்து உபயோகப்படுத்துறதுக்கு ரெடி ஆயிட்டான்னு அர்த்தம். எந்த நற்கிரியைக்கும் அவன் ஆயத்தம். அதான் காலையில் சொன்னேன். அவன் பரிசுத்தமாக்கப்பட்டுறான், எஜமானுக்கு உபயோகமான ஒரு பாத்திரமா மாறுறான். அவனுடைய வாழ்க்கை வாசனை வீசுகிறது, அவனுடைய வாழ்க்கை பாதுகாப்பாய் மாறுகிறது. பொல்லாங்கன் அவனை தொடான். சுத்திகரிக்கப்பட்டவன், அதான் சொல்றேன். சுத்திகரிப்புல அது ஒரு இது. சுத்திகரிப்பு இன்னொரு அடையாளம் ஒப்புரவாகுதல். நீ கூட்டத்துக்கு போனியே, ஆமா நான் போனேன், துக்கப்பட்டேன், மனஸ்தாபப்பட்டேன், நான் மன்னிப்பு கேட்டேன். இன்னைக்கு சாயங்காலம் ஒருத்தவங்க போன் பண்ணாங்க, நான் மன்னிப்பு கேட்கணும் நீங்க சொல்றீங்களா அப்படின்னு. ஒரு சிஸ்டர், நான் சொன்னேன், நான் என்ன சொல்றது? ஆவியானவர் சொன்னா கேளு, இல்லைன்னா போ, அப்படியே குற்றவாளியாவே புது வருஷத்துக்குள்ள போ, உன் தலை எடுத்து அப்படித்தான் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? இல்ல நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னா நான் கேட்கிறேன். நான் சொன்னேன், நான் என்ன சொல்றது? இன்னொருத்தர் இருக்காரு, உனக்குள்ள ஆவி இருந்துச்சுன்னா நீ கேளு. கேட்கறதுக்கு உனக்கு சக்தி இல்லைன்னா இல்ல, அவங்க என்கிட்ட பேசிட்டாங்க, அவங்க பேசிட்டாங்க, அவன் ஜெயிச்சிட்டான்ல, அவன் ஜெயிச்சாச்சு. உனக்கு அறிவு இருந்தா செய், ஆவி இருந்தா செய். போனை கீழே வைன்னு சொல்லிட்டேன், வை போனை கீழே.
உனக்கு பரிசுத்தாவி இருந்தா நீ போய் செய். ஒப்புரவாகு, தாழ்த்து, கீழ்ப்படி, மன்னிப்பு கேளு, முத்தம் கொடுத்து திரும்பி வா. இதுக்கு நான் சொன்னாதான் செய்யணுமா? வசனம் ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்கு. நீ பெற்ற அபிஷேகம் இருக்கு, அதுக்கு நான் இன்னொருத்தன் சொல்லணுமா? இல்ல நீங்க சொன்ன, நீ மனுஷன் சொன்ன செய்யாத, தேவன் ஆவியானவர் சொன்னா செய், இல்லாவிட்டா இப்படியே வர புதிய வருஷத்துக்குள்ள ஒண்ணும் இல்லாம சாவமாவே போன்னு சொல்லிட்டு போன வச்சுட்டேன். ஒப்புரவாகுதல் நமக்குள்ளே வரணும். நீ பெற்ற அபிஷேகம் ஒன்று நிலைத்திருக்கிறது, உனக்கு வேறொருவன் போதிக்க வேண்டியது இல்ல. இன்னொருத்த உனக்கு சொல்லணுமா? அதனால இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க நம்முடைய கூட்டங்கள் எப்படி இருந்தது? தாழ்த்த முடிஞ்சுதா? இந்த வருஷத்துல எவ்வளவு ஜெபிச்சிருப்பீங்க யோசிச்சு பாருங்க. நான் இந்த கொம்புல கடந்துட்டு அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்துறது அதை சொல்லல. உனக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியம் ஜெபத்துல எவ்வளவு இருந்துச்சு? எவ்வளவு கண்ணீர் விட்டுருப்பேன் ஜெபத்துல. நான் இன்னைக்கு காலையில யோசிச்சேன், நான் சென்னையில இருக்கும்போது அழுதேன்னு சொன்னா ஒரு 2-3 ட்ரிப் அழுதுருப்பேன். எப்படி டோட்டல்லையே ஞானஸ்தானம் கொடுக்கிற அன்னைக்கு முன்னால உட்கார்ந்து அழுதேன். என்னைய கட்டாயப்படுத்தி ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு நீ தான் கொடுக்கணும்னு என்னைய பிக்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு ஊழியத்துல. நானும் எல்ராயி எத்தனையோ வருஷம் என் சபையில ஞானஸ்தானமே கொடுக்காம பெரியவங்களை வச்சே கொடுத்துக்கிட்டே மேனேஜ்மெண்ட். நமக்கு அந்த தகுதியெல்லாம் கிடையாது, நம்ம சின்ன வயசு, நமக்கு இதெல்லாம் ஒத்தே வராதாப்பா, நம்ம ஒதுங்கி நீ போட்டே இருந்தேன். என் சபையிலேயே ஞானஸ்தானம் வரும், நான் யாரை கூட்டு வருவேன்? இன்னொருத்தவங்களை வச்சு பக்கத்துல சபையில் உள்ள பெரிய பாஸ்டர் கொண்டு வந்து ஞானஸ்தானம் கொடுத்துருவேன். ராபோஜனம் வரும், அவங்களை கூப்பிட்டு வச்சு அவங்களை முன்னால வச்சு நான் பின்னாலே சுத்திட்டே வந்துருவேன். திடீர்னு இது எப்படியோ தெரிஞ்சு என்னைய கொண்டு வந்து ஒரு இடத்துல விட்டாங்க ஒரு சபையில. என்ன பண்ணன்னு எனக்கு தெரியல. நைட் எல்லாம் உட்கார்ந்து அழுதேன். எல்லா சபையில இருந்த பசங்கள்லாம் ஹாலில் தங்கியிருந்தானுங்க. அவங்க எல்லாம் வந்து அந்த போன் கவுண்டர் வழியா என்னை பாக்குறான். ஏன் இந்த ஆள் அழுகிறான், ஏன் அழுகிறான்? எனக்கு ஒண்ணுமே ஓடல. ஐயாப்பா, நான் போய் ஞானசானம் கொடுக்கறதுக்கு என்ன, நான் எங்க கிடந்தவன்? சாராயம் அடிச்சவனை கொண்டு போய் நீ போய் ஞானசானம் கொடுறான், இது புனிதமான ஊழியம், நான் போவே மாட்டாண்டவரேன். கட்டாயம் இழுத்து கொண்டு போனாங்க. அன்னைக்கு நைட் அழுதேன். அதுக்கு பிறகு இன்னொரு ஊர்ல அரக்கோணத்துல ஊழியத்தில் எனக்கு பயங்கர பிரச்சனை ஆச்சு. எனக்கு ஆப்போசிட்டா பயங்கரமா எழுப்புனாங்க. அப்பா அழுத. பாஸ்டர் ஆன பிறகு எனக்கு ஊழியத்தை விட்டு தூக்குற மாதிரி ஒரு பெரிய பிசாசு போராட்டம் மாதிரி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த அம்பு எங்கிருந்து வந்துச்சுன்னு என்ன செய்யாது, எனக்கு தெரியாது. அது ஒரு பெரிய கலக்கம் அப்பொழுது. ஆனா மதுரைக்கு வந்த பிறகுதான் ஊழியக்கார கூட்டங்களில் உட்கார்ந்து நான் அழுகிறேன். அந்த ஒவ்வொரு டச்சிங் அது நம்மளை மாத்த ஆண்டவரே என்னை உடைக்கணும், எனக்கும் கண்ணீரின் ஆவி தாங்க, எனக்கு இந்த நொறுங்குண்ட இருதயம் தாங்க. நான் ரொம்ப ரஃபாவே போறேன். நான் எல்லாம் மூஞ்சி கண்ணாப்புனா எவனையாவது அடிச்சுட்டு வந்துடுவேன். இங்க வந்த பிறகுதான் நான் அடிச்சு பார்த்தேன். நீ ரூம்ல வச்சு டம் டம் டம்னு அடிச்சேன். ஓ, இவ்வளவு வலிக்கணும், அப்போ அதுக்கு தான் அவன் எவ்வளவு கத்திருக்கான் அப்படின்னு. அதுக்கு பிறகு நான் உட்கார்ந்து அழுதேன். எத்தனையோ ஊழியக்கார கூட்டத்தில் உண்மையாவே சொல்றேன், ஆண்டவரே என்னை உடைங்க, எனக்கு கண்ணீர் நாவி தாங்க சுவாமி. நான் இப்படியே ரஃபா போய் நான் பாறையா போய் பரலோகத்தை விட்டுறக்கூடாது. உண்மையா சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், பெருமைக்காக சொல்லல. நம்ம எவ்வளவு கத்தரை துதிச்சிருப்போம் பாருங்க, எவ்வளவு கண்ணீர் விட்டு ஜெபிச்சிருப்போம் பாருங்க, நம்முடைய துதித்தல் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு பாருங்க. இதுக்கெல்லாம் இன்னொருத்தர் வேண்டியதில்ல, நமக்குள்ளேயே இது நடந்ததா, நம்மளால துதிக்க முடிஞ்சுதா, ஜெபிக்க முடிஞ்சுதா. சரி, இவ்வளவு பிரசங்கம் கேட்டமே, நான் இங்க 400 பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பைபிள் ஸ்டடியும் சண்டேயும் சேர்த்து 400 பிரசங்கம் பண்ணிருப்பேன். இருக்கலாம், 1-2 கூடி இருக்கலாம். எவ்வளவு பிரதிஷ்டை பண்ணிருக்கோம் நம்ம யோசிச்சு பாருங்க. கேட்கும்போது அழுகிறோம், சிரிக்கிறோம். பிரசங்கம் கேட்கும்போது அழுகிறோம், சிரிக்கிறோம், சந்தோஷப்படுறோம், நல்லா இருந்துச்சுன்னு சொல்றோம், டேஸ்டா இருந்துச்சு, அது அப்படி, இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட். என்ன நடந்துச்சு நமக்குள்ள, அது சொல்லுங்க. என்ன மாற்றம் நடந்துச்சு நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்குள்ள எவ்வளவு பிரதிஷ்டை வந்தது. சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட். இந்த வருஷத்துல உன்னுடைய காணிக்கைகள் எப்படி இருந்துச்சு? அதாவது நான் வொர்ஷிப் சம்பந்தப்பட்ட இந்த பாயிண்டவே சொல்லிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் அதை நிப்பாட்டிட்டு அடுத்து கொஞ்ச நேரம் நம்ம அதுக்காக நம்ம கிளியர் பண்ணணும். இது பேசிக். அஸ்திவாரம் கரெக்டா இருந்தா மாளிகை என்ன செய்யும், ஸ்ட்ராங்கா இருக்கலாம். அஸ்திவாரம் சரியில்லாம ஓ பரிசுத்தம் இளைப்பாறுதல் ஹல்லேலூயா ராபோஜன டம்முன்னு புயல் அடிக்கும் போது நினைச்சிடும், எல்லாம் சட்ட 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 சட்டன்னு உடஞ்சு விழுந்துடும். பேஸ் இல்ல. இதுதான் மெயின். உன்னுடைய காணிக்கை எப்படி இருந்துச்சு? உன்னுடைய காணிக்கைகள், உன்னுடைய தசம பாகங்கள், உன்னுடைய உற்சாக பலிகள், இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அதுல உண்மை இருந்துச்சா? மனப்பூர்வம் இருந்துச்சா? அதுல பரிசுத்தம் இருந்துச்சா? நீங்க யோசிச்சு பாருங்க. உன்னுடைய காணிக்கையில உன் மனசு உண்மையா இருந்துச்சா? உன்னுடைய காணிக்கையில உனக்கு
மனப்பூர்வம் இருந்துச்சா? நீயே பாரு, உண்மை இருந்துச்சா? மனப்பூர்வம், எதை கொடுக்கணும், மாசம் மாசம் கொடுத்தே அவனு, வேற வழி இல்லை, இப்படிலாம் கொடுத்தா அது என்ன இருக்காது, ரெகக்னைஸ்ட் ஆகாது, தூக்கிறோம். நசல் கொண்டது, ஊனமுற்றது, மனப்பூர்வம் இல்லாதது, இதெல்லாம் என்ன செஞ்சிடும், அந்த பலிவிடம் வாந்தி பண்ணிடும், தள்ளிடும், வெளியே தள்ளிடும். பாஸ்டர் வாங்கிக்குவாரு, அவருக்கு வெளியரங்கமான ஜீவியம் மட்டும்தான் தெரியும், உள்ளானது யாருக்கு தெரியாது. எத்தனை காணிக்கை நீங்க சண்டை போட்டுட்டு செலுத்திருப்பீங்க. மத்தியில சொல்லியிருக்கு, நீ ஒரு காணிக்கை செலுத்த வந்தால் ஒப்புராயிட்டு என்ன செய்ய செலுத்துன்னு. எத்தனை பேரோட சண்டை, எவ்வளவு பேரோட வாக்குவாதம், எவ்வளவு பிரச்சனை, அதுக்கு மத்தியில நம்ம காணிக்கை கொடுத்து தோத்திரம் ஜெபிச்சு போயிடுறோம். அதெல்லாம் அங்கீகரிக்கப்படாத காணிக்கைகள். அப்படி பார்த்தா இந்த வருஷத்துல எல்லா காணிக்கையும் அங்கீகரிச்சதோ இல்லையோன்னு எனக்கே தெரியல. முறுமுறுத்துக்கிட்டு வேண்டா வெறுப்போடு அப்படிலாம் நம்ம செஞ்சிருப்போம். அதாவது நான் உங்களை குற்றவாளியா தீர்க்கிறதுக்காக சொல்லல, இதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் சாட்டை நம்ம மேல அடி உள்ளதான்னு பாக்கணுது. நானும் தான், நீங்க காணிக்கை கொடுக்கறது இல்ல, நான் உங்களோட அதிகமா கொடுக்கறேன். அப்ப நானும் கூட என்னத்த அப்படின்னு சொன்னனாலே அந்த காணிக்கை என்ன செஞ்சது, ஒமிட் ஆயிடும், அவாய்ட் பண்ணிடுவார் ஆண்டவர். வேண்டாம் வேண்டாம், அப்படி ஒரு காணிக்கை வேண்டாம். எப்படி இருக்குன்னு பாருங்க, உங்களுடைய காணிக்கைகள் எப்படிப்பட்டது. அது மனப்பூர்வமா கொடுத்தீங்களா, உண்மையா கொடுத்தீங்களா, பரிசுத்த சிந்தையோடு கொடுத்தீங்களா, ஊழியத்தின் மேல உள்ள ஒரு தாகம், நம்ம ஊழியத்துக்கு நம்ம செய்யணும், நம்ம ஊழியம், நம்ம சபை, நம்முடைய ஆண்டவர் அப்படின்னு செஞ்சோமா? யோசிச்சு பாருங்க. ஒரு ஆள் என்கிட்ட காணிக்கை கொடுத்தாரு, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் சின்ன பிரதர், அதனால என்னை முட்டாளாக்கிட்டாரு அவரு. 30 ரூபாயை கொடுத்துட்டு 20 ரூபாயும் 10 ரூபாயும் இப்படி பிரிச்சு கொடுத்தாரு. உங்ககிட்ட கொடுக்கவா அக்காட்ட கொடுக்கவா அப்படின்னாரு. அக்காட்ட கொடுக்கணும்னா கொடுங்க, என்கிட்ட கொடுக்கணும்னா கொடுங்க, ரெண்டும் ஒரே பேங்க் தான், பரவாயில்ல. அவங்க என்னை விட பெரிய ரொம்ப சீனியர், நான் அப்ப சின்ன பிரதர் இல்லையா. அவங்க 30 வருஷம் 35 வருஷம் ஊழியத்தில் இருந்தவங்க, நான் 1 வருஷம் கூட ஆகல, 1.5 வருஷம் கூட ஆகல. அதனால நீங்க யார்ட்டனாலும் கொடுங்க, யாது உங்க இஷ்டம்னு சொன்னேன். அங்க கொடுத்தாலும் ஒண்ணுதான், இங்க கொடுத்தாலும் ஒண்ணுதான். நாங்க 2 பேரும், நான் என்கிட்ட வாங்கினதை நான் தூக்கிட்டு போறது இல்ல, நான் கிட்ட தான் கொடுப்பேன், அவங்க தான் சீனியர் அப்படின்னு சொன்னேன். அப்போ நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தாரு. ஓகே அப்படின்னு உடனே அந்த 20 ரூபாயும் 10 ரூபாயும் என்ன செய்யறாரு, பிரிச்சு இப்படி கொடுக்கிறாரு. ஆக்சுவலா நீ உங்க வலது கை கொடுக்கறது எது தெரியக்கூடாது, இடது கைக்கு தெரியக்கூடாது. இது புறஜாதிகள் ஜனங்கள் கொடுக்கிறது அந்த மெத்தட். மற்ற சபைக்காரங்க என்ன செய்றாங்க, பைபிள்ல வச்சு கொடுக்கறாங்க, அது கூட தப்பு தான். மற்ற சபைகள் நீங்க அப்படி ஒரு போயிருக்கீங்களா? மற்ற சபைகள் விசுவாசிகள் பைபிளுக்குள்ள என்ன செய்றாங்க, காணிக்கைகளை 500 ரூபாய் 1000 ரூபான்னு வச்சுக்கிறாங்க. போன உடனே ஐயா காணிக்கை எதை வச்சிருப்பான், கையில பைபிள் வச்சிருப்பாங்க. என்னன்னு கேட்டா அப்படி விரிப்பாங்க, அதுல இருந்து நம்ம எடுத்துக்கணும். அப்பா இது என்ன மெத்தட் எங்கிட்ட கத்து கொடுத்தாங்கன்னு தெரியல, அதெல்லாம் தப்பு. பைபிள்ல வச்சு காணிக்கை வச்சுட்டு பைபிள்ல அந்த ஊழியக்காரன் எடுப்பானா? இந்த ஊர்ல தான் நான் அதை ரொம்ப பார்த்தேன். அதனால அந்த மெத்தடும் தவறு. நீ வலது கை கொடுக்கறது என்ன செய்யக்கூடாது, இடது கை. அப்ப அந்த ஆளு என்ன சொல்றான், நான் உடனே சரின்ட்டு வாங்க போயிட்டேன். கை இப்படி நீட்டியாச்சு, அவர் 30 ரூபாய், என் கை இப்படி போகுது பாதி தூரம். போன உடனே அவர் சொல்றாரு, நீங்க ஒன்னும் ஊழியத்தை விட்டு போயிட மாட்டீங்கள அப்படின்னாரு. ஏன்னா அப்ப உள்ள சீனியர் ஊழியத்தை விட்டு போயிருக்காரு. அந்த கேப்ல தான் இவர் அந்த காணிக்கை கொடுக்கிறார். எப்படி இருக்கும், எனக்கு செருப்பு கலத்தி அடிச்ச மாதிரி இருந்துச்சு, உச்சில டம்முன்னு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அடா தொலைச்சிட்டானே இந்த ஆளு நம்மள, என்ன பண்றது, வெக்கமா போச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, கையை நெட்டி அவர் கை நெட்டி நான் கை நெட்டி பாதியில நிக்கும் போது என்ன வார்த்தை வருது, அந்த ஆளுக்கு என்ன காணிக்கை பத்தி என்ன தரிசனம் இருந்துச்சு. நான் சொன்னேன், இயேசு உயிரோடு இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நம்புறேன், அதனால அவர் இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன். அப்ப நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு கொடுத்தாரு. எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு செயல். நம்முடைய காணிக்கைகளை, அந்த காணிக்கை தேவன் எப்படி அங்கீகரிப்பார்? நானே அங்கீகரிக்கலையே, ஊழியக்காரனே அங்கீகரிக்கலையே, நான் எப்படி அக்செப்ட் பண்ணுவேன்? இன்னைக்கு வரைக்கும் என் மைண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது பகை அல்ல, சொல்றேன். அந்த ஊழியக்காரர் போனதுக்காக அவங்க சந்தோஷப்பட்டார். அவர் அடுத்த வாரம் பிரசங்கம் எனக்கு வசமா மாட்டுச்சு. என்கிட்ட ஆவியானவர் பேசினார், சவுலை பத்தி பேசினேன். தாவீது சொல்றான் சவுலை பத்தி, உங்களுக்கு ரத்தாம்பரம் உடுத்தினாரே அவரை நீ நினைத்துப்பார். சவுல் தானே உனக்கு ரத்தாம்பரம் உடுத்தினா, நீ ஒண்ணுமில்லாம கிடந்தியே. ஊழியக்காரர் போயிட்டாருங்கிற அந்த ஊழியக்காரர் தானே உன்னுடைய வியாதிக்கு ஜெபிச்சான். உன் வீட்டுல சாவுக்கு அவன் தானே அடக்கம் பண்ணான், பிரசங்கம் பண்ணான்.
உன் பிள்ளைக்கு பேர் வச்சுதான் வந்தானே, உன் பிள்ளை கல்யாணம் கட்டி வச்சுதான் வந்தானே, உன் வீட்டுல வியாதி ஐயா பிரச்சனைன்னு வந்த ஓடி வந்தவன் அவன் தானே, வேற எவன் வந்தான்? அவன் போயிட்டாங்கிறதுக்காக நீ இவ்வளவு சந்தோஷப்படுறியே. நீ சந்தோஷப்பட்டால் நீ பெலிஸ்தியன், நீ துக்கப்பட்டினா நீ தாவீதுன்னு சொன்ன. இப்படி எல்லாம் உங்களுக்கு எப்படி பிரசங்கம் பண்ண முடியுது அப்படின்னாரா? அதே ஐயா தான். பண்ணுவோம், இதுவும் பண்ணுவோம், இதற்கு மேலும் பண்ணுவோம், இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கோம். பாவம். நான் எதுக்கு சொல்றேன்னா அவரை குறை சொல்லல, அவருக்கு அவ்வளவுதான் அறிவு. இத்தனை வருஷம் விசுவாசி, அதுவும் பழைய பெருச்சாளி. அவர் சிபிஎம்ல எல்லாமே தெரியும் பாரு. அதுக்கு எதுக்கு சொல்றேன்னா அவங்களுக்கு அந்த டிவைனிட்டி இல்ல, அந்த காணிக்கையில் உள்ள புனிதம் தெரியல. இயேசு அந்த 2 காசை பார்த்துக்கிட்டே இருந்தார். அந்த விதவை போட்ட 2 காசை இயேசு பார்த்தாரு. ஏ அப்பா, ஐயோ இருக்கிறத அப்படி கொட்டிட்டாலே, இனி அடுத்த நேரம் அவளுக்கு சாப்பாடு கொடுக்கறது யாருடைய வேலையா தான் இருக்கணும்? யார் தான் கொடுக்கணும்? இது தெய்வம் தான் கொடுக்கணும். ஏன்னா தன்னிடத்தில் இருப்பதை போட்டாச்சு. அப்படி ஒரு கண்டிஷன். நம்முடைய காணிக்கை அப்படித்தான் இருக்கும். அர்ப்பணிப்புங்கிறது வெளியவே தெரியக்கூடாது. அதனால இந்த வருஷத்துல இந்த லாஸ்ட் மினிட்ல வந்தோம், நம்முடைய காணிக்கைகள் எப்படி, நம்முடைய கூட்டங்கள் எப்படி, நம்முடைய ஊழியங்கள் எப்படி? ஃபர்ஸ்ட் நான் சொன்னது என்னது? நம்முடைய என்ன தூங்கிட்டீங்களா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்னது? உபவாசங்கள். அடுத்து நம்முடைய ஊழியங்கள். அடுத்து நம்முடைய கூட்டங்கள். அடுத்து நம்முடைய ஜெபங்கள். அடுத்து நம்முடைய துதிகள். அடுத்து நம்முடைய காணிக்கைகள். அடுத்து நம்முடைய கன்வென்ஷன்கள். அடுத்து நம்முடைய பவனி. இதெல்லாம் எப்படி இந்த வருஷத்துல நம்ம எப்படி அதை டீல் பண்ணிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ஆராதனைகளை விட்டு விட்டு இஷ்டத்துக்கு சுத்தி, கல்யாண வீடு, சாவு வீடு, மச்சான் வீடு, அங்க இங்க நம்ம எப்படி இல்லாம போறோம். எனக்கு அதெல்லாம் ஆச்சு. நானும் அப்படிலாம் இருந்தேங்க, உண்மையை சொல்றேன். நான் ஒரு 2 சர்வீஸ் விட்டுட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டேன். அதுக்கு பிறகு நான் 3வது வாரம் வந்தா எனக்கு அந்த முன்னால போற அந்த ஐடியாவே வரல. முன்னால போகணும் அப்படிங்கிற அந்த தாட்டே வரல. அப்படியே ஒதுங்கிதான் நிக்குது. அந்த ஆவி என்ன செய்யுது? இழுக்குது வெளியே. ஒரே ஒரு சர்வீஸ்ல நான் பின்னால போய் உட்கார்ந்தேன். அன்னையோட வாழ்க்கையை வெறுத்துட்டேன். ஏ அப்பா, இது பின்னால பரிசுத்த ஆவியானவரே கிடையாது. இங்கே வாலிப பையங்க பின்னால உட்கார்றதுக்கு நம்ம அனுமதிக்கிறது இல்லை. அங்க அது ஆடு உட்காந்து கதை அடிச்சுக்கிட்டு ஒரே இது. நான் பார்த்தேன், என்னடா இது? அவனுங்க என்னைய பார்த்துட்டு இவன் யாருறான், புதுசா வந்திருக்காங்கறான். எனக்கு புதுசா ஒரு பவனிக்கு போயிருக்கிறேன். பவனி ஒரு லோக்கல் பவனிக்கு போயிட்டு நான் ஒரே ஒரு பையன் தான் எனக்கு ஃப்ரெண்ட், அவங்க கூட போய்கிட்டு இருக்கேன். அங்க உள்ள சபையில் உள்ள அவ்வளவு விசுவாசி, அவ்வளவு பையனும் பழைய விசுவாசிங்க. அவன் என்னைய பார்த்துட்டு, ஏய் யாருறான் புதுசா வரானா? ஏய் இவன் தான்டா, அவன் இத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கான்டா அப்படிங்கிறான். அவன் அப்படியா, ஓ முன்னால உட்காந்துருப்பானோ அப்படிங்கிறான். இவன் இது இப்படி உட்காந்துருக்க. மாப்பிள்ள பெஞ்சிருமா அந்த ஸ்கூல்ல மாப்பிள்ள பெஞ்சு தெரியுமா உங்களுக்கு? அப்படித்தானே சொல்லுவாங்க. இங்க என்ன சொல்லுவான்னு தெரியல. மாப்பிள்ள பெஞ்சுமா, அதாவது இந்த அறவைக்காடு, படிக்காது, தருதல, இதெல்லாம் பேக்ல உட்காந்துருக்கும். அங்க உட்காந்து ஒரே ரகலை பண்ணி டம்மு டீமுமா. இந்த கேஸ்ல எல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம அந்த கேஸ்ல இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து ஓடி வரணும். 10:30 வரும்போதும் கல்யாண பொண்ணு வர்ற மாதிரி வரக்கூடாது. ஐயோ லேட் ஆயிருச்சு சுவாமி, பஸ் லேட் ஆயிருச்சே, டிராபிக் போயிருச்சே, கார் பஞ்சர் ஆயிருச்சே, இயேசுவே 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 நினைச்சணும். ஓடி வரணும். நேற்று வந்த விசுவாசி விழுந்து அடிச்சு ஓடி வரான். எனக்கு அதான் ஆச்சரியம். நேற்று வந்தவன் மிஸ் எடுத்துட்டான். நேற்று வந்த விசுவாசி நகையை கழிச்சிட்டாங்க. நேற்று வந்த விசுவாசி மருந்து எடுக்காம நிக்கட்டுமா, கர்த்தர் என்ன சொல்றாருங்கிறான். ஆனா நமக்கு இங்கேயே பழம் தின்னு இங்கேயே கொட்டை போட்டு இதே குட்டையில ஊர்ன மட்டை மாதிரி இருக்கிறோம். சேஞ்சஸே இல்லை, அப்படியே இருக்கிறோம். நோ சேஞ்ச். நீ என்றைக்கு மனம் திரும்புவாய்? உனக்கு சுத்திகரிப்பு எப்பொழுது நடக்கும்? ஒரு கொஸ்டின் கேட்கு. இறைமையால கேட்கிற, உனக்கு சுத்திகரிப்பு எப்போ நடக்கும்? நீ எப்பொழுது சுத்திகரிக்கப்படுவாய்? ஆண்டவர் கேட்கிற, நீ எப்பயா சுத்திகரிக்கப்படுவ அப்படிங்கிற. யோசிச்சு பாரு. சரி, நான் என் வார்த்தையை சுருக்குகிறேன். கொஞ்ச நேரம் இப்பொழுது கேட்ட வசனங்களின்படி உன்னுடைய உபவாசம் எப்படி, உன்னுடைய ஆராதனை எப்படி, உன்னுடைய ஊழியம் எப்படி, உன்னுடைய காணிக்கை எப்படி, உன்னுடைய ஜெபம் எப்படி, இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. உங்களுடைய பிரதிஷ்டைகள் எப்படி? ஒரு 10 நிமிஷம் கண்களை முடியல, அரமளங்கள் போடுவோம். நான் சொல்லலைங்க, நான் எடுத்துட்டு வந்ததெல்லாம் வேற, இங்க வர்றதெல்லாம் வேற. அது ட்ரிப்பாய் தான் போய்கிட்டே இருக்கு. சரி, அது அப்படியே ஆண்டவருடைய ஆவியானவருடைய செயலுக்கு என்ன செய்வோம்? விட்டு கொடுப்போம். கொஞ்ச நேரம் பைபிள்லாம் மூடி வைங்க, முழங்கால் போடுங்க, அழுங்க,
இந்த வருஷத்துல கர்த்தாவே என் காணிக்கைகள் அங்கீகரிக்கப்படலையாப்பா. அங்கீகரிக்கப்பட்டுச்சு இல்லையங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்னே ஒரு சாம்பிள் சொல்றேன். காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டால் நீ ஆபேலை போல சத்தியத்துக்காய் சாவாய், இல்லாவிட்டால் சத்தியத்துக்காய் நிற்பாய். காணிக்கை அங்கீகரிக்கப்பட விட்டால் நீ காயினை போல நீ துஷ்டனாய் சபையில் இருப்பாய். கண்டுபிடிக்க ரொம்ப சிம்பிள். உன்னுடைய ஊழியம், உன்னுடைய ஜீவியம் அங்கீகரிக்கப்பட்டுச்சுன்னா நீ இந்த சத்தியத்துக்காக நிற்பாய். உன்னுடைய காணிக்கை, உன்னுடைய ஊழியம், ஜீவியம் அங்கீகரிக்கப்படாவிட்டால் இதே சபையில நீ காயினை போல துஷ்டனாய் இருப்பாய். இதான் ரெண்டுக்கும் விளக்கத்துக்கும் வித்தியாசத்தையும் நீங்களே ஆவியானுடைய உதவியோடு பார்த்துக்கொண்டு கர்த்தருடைய பாதத்தில் விழுங்கள், அறிக்கையிடுங்கள். ஐயா, நான் கூட்டத்தங்களா அசட்டை பண்ணிட்டேன், அசால்ட்டா இருந்துட்டேன். ஆண்டவரே, அது தப்புதான் சுவாமி. எனக்கு எவ்வளவு நேரம் கிடைச்சது, காலம் கிடைச்சது. நீங்க என்னைய காலையில எழுப்புனீங்க, ஆமென். எனக்கு பலன் தந்தீங்க, எனக்கு சுகம் தந்தீங்க. ஆனா நான் உபவாசிக்கல, நான் ஜெபிக்கல, காணிக்க கொடுக்க கூட யோசிச்சேன், ஏமாத்தினேன், வஞ்சித்தேன், எடுத்து வச்சிட்டேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிடம், ஆமென். இந்த போராட்டம் உன்னை விட்டு வெளியே போய்விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரையும் குற்றச்சாட்டாதீர்கள், உங்களை நீங்களே குற்றவாளிகளாய் தீர்த்துக் கொள்ளுங்கள், சீர்படுத்துங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாயை திறங்க. ஆமென். கர்த்தாவே, உபவாசம் எடுக்கலையே ஆண்டவரே, அப்படி எடுத்தும் அது பரிசுத்த உபவாசமா இல்லையே ஆண்டவரே. வழக்கு, வாது, அடித்தல், பாவம் செய்தல், நேரத்தை வீணாக்குதல், உபவாசம் போட்டு தூங்கிவிட்டது, இதெல்லாம் பரிசுத்த உபவாசம் இல்லை பிரியமானவர்களே. எத்தனை பண்டிகைகளை நீ ஆசரித்தாய், எத்தனை பவனிக்கு நீ போனாய், எவ்வளவு நேரம் துதித்தாய், எவ்வளவு நேரம் ஜெபித்தாய், எவ்வளவு பிரதிஷ்டை பண்ணினாய், எவ்வளவு சுத்திகரிப்பு கூட்டங்களுக்கு போனாய், எத்தனை ராபோஜனம் எடுத்தாய், பாதங்களுகிற ஊழியத்திலே நீ உண்மையா இருந்தாயா, 4 மணி ஜெபம் செய்தாயா, உன்னுடைய குடும்ப ஜெபம் நடந்ததா, ஏரியா பிரேயர் போனாயா, ஹல்லேலூயா, உனக்கு கொடுத்த ஊழியத்தை நீ செய்தாயா, பரிசுத்த ஆராதனைக்கு நீ கர்த்தரை வந்து ஆராதித்தாயா, கர்த்தர் கொடுத்த கிருபை தாளந்துகளை உபயோகப்படுத்தினாயா, தீர்க்க தரிசனம் சொன்னாயா, உன் காணிக்கைகள் மனப்பூர்வமாக இருந்ததா? ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரோடு நெருங்க ஒரு வாய்ப்பு, தேவனை நோக்கி கூப்பிடு, அறிக்கை, வாயை திறந்து சொல்லுங்க. ஐயா, நான் தப்புதான் ஆண்டவரே, நான் ஒத்துக்கிறேன். கற்புள்ள கன்னிகைக்காக இயேசு வருகிறார். நம்மை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக, கற்புள்ள கன்னிகையாக அவருக்காக தேவன் நம்மை நியமித்திருக்கிறார். அப்படிதான் பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர்ல நான் வாசிக்கும் பொழுது, கற்புள்ள கன்னிகையாக நம்மை அவருக்கென்று அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அப்போ சபையில எப்படிப்பட்ட கன்னிகைகள் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட கன்னிகைகள் இருக்கக்கூடாது, ஆனால் சபையில எப்படிப்பட்ட கன்னிகைகள் இருக்கிறார்கள், நான் காலையில சொன்னதையும் அப்படி கோட் பண்ணிட்டே வர்றேன், ஸ்பீடா போலாம். ரெபேக்காள், ஆதியாகமம் 24:16 படி அவள் புருஷனை அறியாதவளாய் இருந்தாள். ஆனபடியால்தான் எலியாசர் ஈசாக்கு அவளை நியமிக்க முடிந்தது. கிறிஸ்துவுக்கு நீ மனவாட்டியாய் மாறணும்னா புருஷனை அறியாத ஒரு தன்மை, அதாவது அதனுடைய சரியான விளக்கம் என்னன்னு சொன்னா, மாம்சத்தின்படி எவரையும் அறியாத ஒரு வாழ்க்கை. நாங்கள் கிறிஸ்துவை கூட மாம்சத்தின்படி அறியோம். மாம்சீகமான ஒரு அறிவு நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கக்கூடாது. லூக்கா 1:34 படி புருஷனை அறியேனே என்று மரியாள் சொன்னாள். அவளுக்குள் தான் பரிசுத்த ஆவி வந்தார். நம்ம
மாம்சத்தின்படி கிறிஸ்துவ உலக பிரகாரமாக நம்மை மற்றவர்கள் அறியக்கூடிய ஒரு வாழ்க்கை, அதாவது நம்முடைய வாழ்க்கை ஒரு திறந்த ஒரு கதவு போல, வீடு திறந்து கிடக்கிறது போல இருக்கக்கூடாது. திறந்து கிடந்துச்சுன்னா யார் வருவா? திறந்த வீட்டில் என்ன செய்யும்? நாய் தான் போகும். நம்முடைய ஜீவியத்தில் பின்மாற்ற ஆவிகள் என்ன செய்யக்கூடாது? உள்ள வரக்கூடாது. அந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இரண்டாவது, ஆதியாகமம் 24:43 படி அவள் தண்ணீர் மொள்ளுகொண்டபடியாக அந்த கன்னிகை வந்தாள். அது பாடுகளின் ஜீவியத்தை காண்பிக்கிறது. மற்றொன்று, மற்றவருடைய தாகங்களை தீர்க்கும் ஜீவியத்தை காண்பிக்கிறது. பாடுகளை நாமே தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்க படணும், இவங்க பாடுபடணும், அவங்க கஷ்டப்படணும் அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். அப்ப குமாரன் பிதா தன்னுடைய குமாரனை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவளுக்கு தாதிமார் உண்டு, வீட்டில் ரொம்ப பெரிய இடம் உண்டு, வீட்டில் அவளுக்கு வசதி வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் தண்ணீர் மொள்ளும்படியாக யார் கிணற்றண்டை யார் வந்தா? ரெபெக்காள் வந்தாள். அதுதான் ஜீவியம். நம்முடைய வேலையில் நம்ம செய்யணும். அதுதான் நம்முடைய பகுதி. வியாதியஸ்தரா இருந்து வயதிபரலா இருந்தா அவங்களை சொல்லுவாங்க, அவங்க வேலையாவது அவங்க என்ன செய்யணும்? பார்க்கணுமாங்க. அதே போல நீ உன் துணியவாவது நீ என்ன செய்யணும்? துவைக்கணும். நீ சாப்பிட்ட நீ உன்னுடைய பிளேட்டையாவது நீ என்ன செய்யணும்? கழுவணும். அதுக்கும் ஒரு அம்மா, அதுக்கு ஒரு ஆயா, அதுக்கு ஒரு பாட்டி, அதுக்கு ஒரு அக்கா, அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்க பாடுகள்ங்கிறது ஒரு லிமிட் தாண்ட பிறகு அது வேற விஷயம். சீனியாரிட்டியோ இல்லாவிட்டா வயது முதிர்ந்து நீ ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்தா, இப்பவுமே நீங்க பாடுகளை படணும். அவளுக்கு தாதிமார் உண்டு, ஆனா பாடுகள் பட்டாள். இன்னொன்று, அவருடைய ஜீவிதத்தில் தாகம் தீர்க்கிற சுபாவம். நீங்க ஒரு கப் தண்ணி கொடுக்க மாட்டாங்க தெரியுமா? கத்தி 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 நாவு வறண்டு போயிடுவா. அந்த வீட்டில் உள்ள வயசான கேசுங்க. இவங்க அப்படியே செவிட்டு மாதிரி போயிட்டே இருப்பாங்க. தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல. இவங்க எப்படி மற்றவங்களுக்கு தாகம் தீர்ப்பாங்க? யாத்திராகமம் 22:16 படி நியமிக்கப்படாத கன்னின்னு வாசிச்சோம். அதாவது ஒரு ஆவிக்குரிய மனுஷன் என்கேஜாவே இருக்கணும். அவனை ஃப்ரீயா விட்டீங்கன்னா பிசாசு நெஞ்சிருவான், அடிச்சிருவான். எப்பொழுதுமே உங்களை என்கேஜிலேயே நீங்க வச்சுக்கணும். தேவ சமூகத்தில் ஒரு ஊழியம், ஜீவியம், அந்த வேலை, இந்த வேலை, அப்படியே நீங்க உங்களை என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க நியமிக்கப்படாத ஒரு ஆளா இருந்தா யார் என்கேஜ் பண்ணுவா? சொல்லுங்க. பிசாசு ப்ரப்போஸ் பண்ணுவான், சிரிப்பான், பல்ல காட்டுவான், லெட்டர் கொடுப்பான், இழுப்பான், இதெல்லாம் வரும். பிசாசு உன்னை கொக்கி போடுறதுக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் செய்வான். நீ என்கேஜ். நீ யாருக்கு நியமிக்கப்பட்டாலே? யாருக்கு நியமிக்கப்பட்டவன்? உன்னை எனக்காக உண்மையாய் நியமித்துக் கொள்வேன் சொல்றார் கர்த்தர் ஓசியால. நீ சரியான விதத்தில் நியமிக்கப்பட்டவன். கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நீ நியமிக்கப்பட்டவன். நீ என்கேஜ் பண்ண ஒரு ஆள். உனக்கு இன்னொரு ஆள் பூ வைக்க முடியாது. கர்த்தர் தான் உனக்கு, கர்த்தர் உன்னை நியமிச்சிருக்கிறார். நீ கர்த்தருக்காக நியமிக்கப்பட்ட ஒரு ஆள். உனக்கு அந்நியன் உண்மையில என்ன செய்ய முடியாது, உரிமை பாராட்ட முடியாது. நீ சும்மா இருந்தீங்கன்னா பிசாசு உன்னை ஆபரேட் பண்ணுவான். வா டூர் போலாம், அப்படி ஃப்ரெண்ட்ஸோட அப்படி சுத்திட்டு வரலாம், அங்க போலாம், இங்க போலாம். உனக்கு என்கேஜ் சொல்ல நீ டைட் ப்ரோக்ராம்ல இரு. உனக்கு ஒண்ணும் இல்ல. நீ காலையில் எந்திரிச்ச உடனே உனக்கு வேலை, அடுத்த வேலை, அடுத்த ஊழியம், அடுத்த ஜெபம், அடுத்து இப்படியே உன்னை வச்சிருக்கணும். அடுத்ததாக சியோன் குமாரத்தி ஆகிய கன்னியாஸ்திரி 2 ராஜாக்கள் 19:21 இகழ்தல், பரியாசம் பண்ணுதல், அது தவறு. மற்றவங்களை நீங்க இகழ்ந்து பேசக்கூடாது. அவங்கள ஒருவேளை உங்களோட லோவா இருந்தா கூட நீங்க அவங்களை அற்பமா என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. கர்த்தர் நம்மள அப்படியே அற்பமா பேசுறாரு. நம்ம எல்லாம் எங்கேயோ குப்பையில கிடந்தோம். நீ குப்பையில கிடந்த, நீ குப்பையில கிடந்த, நீ குப்பையில கிடந்த அப்படியே சொல்லிட்டே இருக்காரா? நீ பின்மாற்றக்காரன், நீ பின்மாற்றியவர், நீ சரியில்லை அப்படிலாம் சொல்லவே கூடாது. அப்படி சொல்றதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. யாக்கோபை நம்ம எத்தனை தான் படிக்கிறோம். ஆனா பைபிள்ல சொல்லியிருக்கு, யாக்கோபே யாக்கோபே என்னும் சிறுபூச்சியே, அவனை டாப்ல தான் கொண்டு வரார். யாக்கோபின் வாசஸ்தலங்கள், இஸ்ரவேலின் வாசஸ்தலங்கள் சொல்லிட்டே போறார். அவர் அவனை புகழ்ந்துகிட்டு இருக்கார். நம்ம தான் அவனை சரியில்லை சரியில்லைன்னு இருக்கோம். அப்படி செய்யக்கூடாது. சியோன் குமாரத்தி அந்த கன்னியாஸ்திரி இகழ்ந்தாள், பரியாசம் பண்ணு. பரியாசம் பண்ணாதீங்க. ஆவில் நிரம்பறவங்க எல்லாம் பரியாசம் பண்ணக்கூடாது. வீட்டில் போய் உட்காந்துட்டு அதே மாதிரி அந்நிய பாஷை பேசுறது, இந்த கிறுக்குத்தனம் பண்றதெல்லாம் தப்பு.
பரிசுத்தாவிக்கு விரோதமா பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்யாது? மன்னிக்கப்படாது. அதனால பரிசுத்தாவில் நிரம்புற விஷயத்துல நீங்க மற்றவங்களை பரியாசம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி குதிக்கிறது, அதே மாதிரி எப்படி சுத்தி காட்டுறது, அது எல்லாமே உனக்கு வாழ்க்கையில டவுன் ஆகிறதுக்கு அறிகுறின்னு அர்த்தம். அந்த வேலையே செய்யக்கூடாது. 2 நாளாகமம் 36:17 படி அந்த கன்னிகைகளை சிறையிருப்பு அந்த தோல்விக்கு ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே சிலரை ஒப்பு கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? ரோமர் 1:28 படி அவர்கள் தேவனை பற்றி கொண்டிருக்க மனதில்லாமல் போனபடினால் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். மைண்ட் எப்பவும் கெட்டு போய் யாரை பார்த்தாலும் தப்பா நினைக்கிறது, யாரை பார்த்தாலும் அவங்க குற்றத்தை தான் நினைப்பு பார்க்கிறது, அவங்க செஞ்சதை தான் நினைச்சு பார்க்கிறது. அப்படியே யாராவது ஒருத்தவங்க முன்னப்பட தெரியாத ஆளை பார்த்தாலும் பாவ சிந்தையோடு பார்க்கிறது. வீட்டுக்குள்ள படுத்தாலும் இதே கேடான சிந்தை. பிசாசு உன்னை ஆபரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு நீ விடுதலைக்காக ஏங்குகிறாய், கிடைக்கல. காரணம், நீ தேவனை பற்றி கொண்டிருக்க மனதில்லாமல் போனபடினால் கேடான சிந்தைக்கு ஒன்னு என்ன செஞ்சிட்டாரு? ஒப்பு கொடுத்துட்டார். அப்படி யாராவது இங்க சபையில உட்கார்ந்து இருக்கிறோமா? எஸ்தர் 2:2 படி ரூபவதிகளாகிய பெண்கள். ரூபவதின்னு சொன்ன உடனே கண்ணுக்கு கண்மையும் முடியை சுற்றி விட்டு அரகுற ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இந்த கையெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா ஏற்றிக்கிட்டே வருது பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள் கையே இருக்காது ஒருத்திக்கும். சுடிதார்ல இந்த ஸ்லீவ்ஸ் கீழே சல்வார்ல கீழே இருந்துச்சு. இப்ப கிருக்குன்னு ஏறி தோத்திரம் பண்ண எங்கேயோ போயிடும். கையை வைத்து தோத்திரம் பண்ண சொன்னா தொலைஞ்சே நாசமா போயிடுவான் எல்லாரும். நம்ம காலேஜில் நம்ம விசுவாசி பொண்ணு ஒருத்தி ஜேபிஆர்லயா சத்யபாமாலயோ எதுலயோ ஒன்றுல படிச்சா, சென்ட் ஜோசப்லயோ. அது விசுவாசி. பஸ் விட்டு இறங்கி போன உடனே அந்த டைரக்டர் கூப்பிட்டானா, ஏய் நீ வான்னு. என்ன ட்ரெஸ் இது? இது என்ன ட்ரெஸ்? இப்படி போட்டு வந்தா என் காலேஜ் நாசமா போயிடுமே. நான் ஏன்னா லாங் ஸ்லீவ்ஸ் சுடிதார்ல வெட்டி 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 எங்க வந்துருச்சு? உச்சிக்கு வந்துருச்சு. அவன் பிடிச்சு வெளுத்துட்டான். அன்னைக்கு அடிதான் கொடுக்கல, தாறு மாறா கேர்ள்ஸ் பாய்ஸ் முன்னால வச்சு ஆபீஸ் வாசல்ல வச்சு வெள்ளு கெடுத்துட்டான். அவன் சிபிஎம் காரன் போல் இருக்கு. சிபிஎம் காரன் இல்ல, சிபிஎம் காரன் மாதிரி பேசியிருக்கான். அன்னையோட காலேஜ் விட்டால. நான் அந்த காலேஜ் வேண்டான்னு சொன்னேன். டேடி நீ என்னை சேர்த்துட்ட, நான் படிக்காம நாசமா போவேனே தவிர அந்த காலேஜே போக மாட்டேன். திருப்பி என்கிட்ட தான் பஞ்சாயத்து வந்துச்சு. திருப்பி நான் வள்ளியம்மால சேர்த்து விட சொல்லி படிச்சா. நான் கேட்டேன், அவன் இந்த ட்ரெஸ் போட்டு போ சொன்னா. அதுவா அந்த ஆன்டி பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தா. ஆன்டி வாங்கி கொடுத்தால, அங்கிள் கொடுத்துட்டான்ல, சரியா கொடுத்தான்ல, காலேஜில் கொடுப்பான்ல. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம விஷயத்துல நம்ம குற்றஞ்சாட்டப்படாதவர்களா இருக்கணும் நம்முடைய லைஃப்ல. ரூபவதின உடனே கண்ணுக்கு மை போடுறதும் ஷாம்பு போடுறதும் முடியை சுட்டி விடுறதும் இப்படி குதிச்சு குதிச்சு இந்த குதிரை மாதிரி வர்றதும் இல்ல. ரூபவதினா கர்த்தர் பேசுறவங்க தான் ரூபவதி. வாசிங்க உன்னத பாட்டு 4:7 இல்லாவிட்ட 2:10. என் நேசர் என்னோடு பேசினார். என் நேசர் என்னோட பேசி என் பிரியமே என் ரூபவதி. என் நேசர் என்னோடு பேசி என்ன சொன்னாரு? என் பிரியமே நீ ரூபவதி. அப்ப யார்கிட்ட தேவன் பேசுறாரோ அவங்கதான் யாரு? ரூபவதி. இது கண்ணை இப்படி கண்ணை இப்படி ஒரு மாதிரி இந்த உருட்டுறது கண்ணை உருட்டுறதெல்லாம் இருக்கவே கூடாது. சீயோன் குமாரத்தி கண்களால் மருட்டி பார்த்து கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிந்து தன் கழுத்தை நெறித்து நடந்து திருப்பி சீயோனை சிறைப்பட்டு போனான்னா திருப்பி அவ்வளவுதான். நான் சொல்றது கஷ்டமா இருக்கா? பைபிள் தான், வசனம் தான் சொல்றேன். நடைமுறை வாழ்க்கையில் உள்ள காரியங்களும் பைபிளும் ஒத்து போகுது. இன்னைக்கு ரூபவதின்னு சொன்னா உன்னத பாட்டு 4:7 படி உன்னில் பழுதொன்றும் இல்லை. ஜீவியத்தில் குற்றச்சாட்டே என்ன செய்யக்கூடாது. அந்த பொண்ணு அங்க நின்னா, அந்த பையன் அங்க நின்னா, அந்த பிள்ளை அங்க பேசினா, இந்த பிள்ளை இப்படி பேசினா, அந்த பிள்ளை தெரியுமா, இந்த பையனை தெரியுமான்னு சப்ஜெக்டே வரக்கூடாது. பழுதே இருக்கக்கூடாது. ஐயோ அந்த பிள்ளையா, அந்த பையனா, அந்த குடும்பமா, அப்படி சொல்லணும். அந்த கன்னிகைகளுக்கு 12 மாதமும் சுத்திகரிப்பு. அதான் கன்னிகை. ராஜாவுக்கு முன்னால போகணும்னா 12 மாசமும் சுத்திகரிப்பு. அது எதை காண்பிக்கிறது? டெய்லி சுத்திகரிப்பு. நீ அது டெய்லி நான் இங்க உட்கார்ந்து சுத்திகரிப்பு போட்டு நடத்திட்டு இருக்க மாட்டேன். புரியுதா? டெய்லி காத்திரு போட்டு நடத்துறது இல்ல. டெய்லி உனக்குள்ளே நீ ஒரு பலிபீடம். உனக்குள்ள என்ன நடக்கணும்? ஒரு பலி செலுத்துதல் நடந்துகிட்டே இருக்கணும். நீ ராஜா, நீ ஒரு ஆசாரியன். வெளிப்படுத்தல் 1:6 படி தன்னுடைய ரத்தத்தினால கழுவி நம்ம எப்படி மாத்திருக்கிறார்? ராஜாக்களும் ஆசாரியன். ஆசாரியன்னா டெய்லி அவன் பலி செலுத்தணும். பலிபீடத்துக்கு அடுத்த ஊழியத்தை தவிர அவன் எங்கேயும் போக கூடாது.
அப்ப உட்கார்ந்து சுத்தி இருக்கணும். உன்னத பாட்டு 3:1 படி உன் நேசர் படுக்கறையில இல்லன்னா நீ உட்கார்ந்து தேடணும். அவ தேடினா உன்னத பாட்டு 3:1 என் ஆத்தும நேசரை படுக்கையில் தேடினேன் காணும். நான் எழும்பி நகரத்துல போனேன், தெருக்கள்ல போனேன், வீதிகள்ல போனேன், நகரத்தின் காவலரை கேட்டேன். அடிச்சாங்க என்னைய. அடிதான் விழும். நேசரை விட்டுட்டு இல்லையா? அவங்க அடிச்சாங்களாம். போர்வையை எடுத்துக்கொண்டார்கள், என்னை காயப்படுத்தினார்கள். ஆனாலும் என் நேசரை தேடினேன், என் நேசரை கண்டுபிடித்தேன். நைட்ல உட்கார்ந்து கத்தாவே என்ன சுவாமி தேவ சமூகத்தை நான் இந்த இடத்துல விட்டுட்டேனே, எனக்கு இந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டனோ, நான் பேசுனதால என்னை விட்டு விலகிட்டீங்களா, தேவனே நீர் என்னோடு வாரும். உட்கார்ந்து நீ ஜெபிச்சு சுத்திகரிச்சு கிளியர் பண்ணணும். அதான் உண்மையான கன்னிகைகள். சங்கீதம் 45:14 படி இங்க ஒரு கூட்ட கன்னிகைகள் இவங்க முன்னால போக மாட்டாங்க, பின்னாலே போவாங்க, வால் பிடிச்சுக்கிட்டே போறது. வாசிங்க. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவின் இடத்தில் அழைத்துக் கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள். இந்த கன்னிகளுக்கு எல்லாம் இவங்க முன்னால போக மாட்டாங்க. அவன் மனவாட்டி முன்னால போயிட்டு இருக்காள, இவங்க எல்லாம் பின்னாலேயே அவனை புகழ்ந்து பேசுறது, இவனை புகழ்ந்து பேசுறது, அந்த விசுவாசி பின்னாலேயே போறது, இந்த விசுவாசி பின்னாலேயே போறது, ஒரு குரூப்பா வச்சுக்கிறது. இதெல்லாம் இந்த கன்னிகள் எல்லாம் இவங்க எல்லாம் ஃபாலோவர் தான். நீ ஏன் உனக்கு முன்னால வர முடியாதா? யாருக்கு பின்னாலேயாவது இந்த முந்தானை பிடிச்சிட்டு தான் சுத்துவியா நீ? வா, முன்னால வா. மந்தைக்கு முன்னடக்கம் கடாக்களை போல் இருங்கள். காத்தை போல எப்படி இருக்கணும் நீ? காத்து தனக்கு முன்னணி முதலிடத்தை பார்த்து கொண்டான். எங்க போனாலும் காத்து ஃபர்ஸ்ட்ல நின்றுவான். ஊழியம் நான் தான் வர்றேன், பாடுகள் படணும், மண்ணலி போடணும், நான் வர்றேன், ஊழியம் வர்றேன், ஜெபம் இதோ வர்றேன். எப்படி இருக்கும்? வாசிங்க. ஆதியாகமம் உபாகமம் 33:21. அவன் தனக்காக முதல் இடத்தை பார்த்து கொண்டான். அங்கே தனக்கு நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு பத்திரமாயிருக்கிறது. ஆனாலும் அவன் ஜனத்தின் முன்னணியாய் வந்து மற்ற இஸ்ரவேலுடனே கர்த்தரின் நீதியையும் அவருடைய நியாயங்களையும் நடப்பிப்பான் என்றான். முன்னணியில நில்லு, ஊழியனா நின்னு, பாடுபடலாம் நின்னு, எந்த ஊழியனாலும் முன்னால நில்லு. அது ஒரு யுத்த காலம். ஒருவேளை முன்னாடியில நிக்கும் போது உன்னை பிசாசு அடிச்சு கொன்றுவான். ஓகே, இயேசுவுக்காக சாவு. போர்க்களத்து முனையிலே வாசிங்க. யாரு? நியாயாதிபதிகள் செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். வாசிங்க. செபுலோனும் நப்தலியும் நியாயாதிபதிகள் 5:18. செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். முன்னால நில்லு, போர்க்களத்து முன்னணியில நில்லு, ஃபர்ஸ்ட்ல நில்லு. ஏன் உனக்கு வர முடியல? நீ தோழி, நீ மனவாட்டி கிடையாது. மனவாட்டி எங்க போறா? ராஜாவுக்கு முன்பாக அழைத்துக் கொண்டு வரப்படுகிறார். நீ தோழி, பின்னால வருவ. உனக்கு பரலோக ராஜ்யத்தில் மேன்மையான இடம் கிடையாது. அப்படியா நீ கன்னிகளா இருக்க போற? அப்படி இருக்க கூடாது. நீ முன்னால வரணும். பெருமைக்காக சொல்லல, நீ பாடுகளுக்கு முன்னால வா. சபையில ஊழியன்னு சொன்னா நீ முன்னால நில்லு. 10:45 வராத. கடைசியில முடியும் போது தோத்திரம் பண்ணாத. அது என்ன யாரை ஏமாத்துற? நீ கர்த்தருடைய காரியங்களுக்கு நீ முன்னால நிக்கணும், நீ பின்னால போக கூடாது. சங்கீதம் 148:12. கன்னிகைகள் வாலிபர்களே கர்த்தரை துதியுங்கள். வாலிபரே கன்னிகைகளே முதிர் வயதுள்ளவர்களே பிள்ளைகளே கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை துதிக்கணும். அதான் கன்னிகை. கர்த்தரை மிரியாமெல்லாம் ஒரு கன்னிகையா இருக்கும்போது அந்த இதுல ஜெயிச்சிட்டாங்க, செங்கடலை கடந்துட்டாங்க, பார்வோனை அழிச்சிட்டாங்க. என்ன ஆட்டம் பாண்டா தெரியுமா? கர்த்தரை துதிக்கிறதுல ஆவியில நிரம்புதல கன்னிகைகள்லாம் அபிஷேக். வாலிப பையங்க பொண்ணுங்க நான் எதுக்கு முன்னால கொண்டு உட்கார வைக்கிறோம்? நாங்க மூஞ்ச பாக்குறதுக்கா? அப்படி இல்ல. நீ முன்னால உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீ முகமுகமாய் தேவனை தரிசிச்சு அபிஷேகத்தில் நிரம்பும். ஏன்னா இது பொல்லாத காலம். நீங்க உங்க பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு நீங்க எவ்வளவோ ட்ரை பண்றீங்க. உங்க பிள்ளைகள் கெட்டு போக கூடாதுங்கிறதுக்கு நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி போதிக்கிறோம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல நம்ம சொல்றோம் அந்த பிள்ளைங்க கெட்டு போச்சு தடுமாறிடுச்சுன்னு சொல்லி அடிக்கிறோம், திருத்துறோம், என்னெல்லாமோ பண்றோம். ஆனா அந்த பிள்ளைங்க அந்த இடத்துல அந்த பிசாசை மேற்கொள்ள முடியாம என்ன செஞ்சிருது? அந்த போராட்டத்துல தோத்துருது. அப்ப நம்ம கண்டிக்கிறோம். ஆனா அந்த இடத்துல அந்த பிள்ளை ஜெயிக்கிறதுக்கு தான் நம்ம எங்க உட்கார வைக்கிறோம்? முன்னால உட்கார்ந்து கிருபையை பெற்றுக்கோ, அபிஷேகத்தை பெற்றுக்கோ, புத்தியை மாத்து. நல்ல ஆவியானவர் உள்ள போட்டு நொறுக்கி எடுப்பார், உணர்த்துவார், கண்டிப்பார், சிக்ஷிப்பார், அவர் ஆளுகை செய்வார். அதுக்கு தான் அபிஷேகத்துக்கு முன்னால உட்கார சொல்றோம். இது ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன செய்ய தெரியுமா? தாம் பிள்ளையை தாம் கிட்டே வச்சுக்குவாங்க. கிட்டே வச்சுக்கோ, என்ன பண்றது? அது பரிசுத்தமும் ஆகாது, ஒன்னும் ஆகாது, அபிஷேகம் பெறாது.
அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்க கர்த்தருடைய கரத்துல உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கணும். வாலிபர்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும். எரேமியா 14:17 அந்த என் ஜனமாகிய குமாரத்தி கொடிய காயப்பட்டு விட்டாள். அடிபட்டுடுச்சு வண்டி. என் ஜனம் என்கிற குமாரத்தியாகிய கன்னிகை மகா வேதனையுள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறாள். பாத்தீங்களா? கொடிய காயம், மகா வேதனையான அடி, சேதம். இது கன்னிகை என்னன்னு நீங்க வாலிப பிள்ளைகளுக்காக நான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடாது. சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் யாரு? கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள். ஆனா இந்த கன்னிகைகள் இப்ப என்ன பட்டிருக்காங்க? மகா அடி. ஏதாவது ஒரு விசுவாச குறைவுகள் அடி வாங்கி, விசுவாசத்தில் அடி வாங்கிறது, பரிசுத்தத்தில் அடி வாங்கிறது, பிரதிஷ்டையில் அடி வாங்கிறது, கொடிய காயம், ஒரு பெரிய துக்கம், சஞ்சலம், வேதனை, இப்படிப்பட்ட பாதிப்புகள் ஒரு சில ஜனங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கா? அந்த கன்னிகை அடிபட்ட கன்னிகை சேதப்படுத்தப்பட்டாள். ஆனா பைபிள் சொல்லுது எந்த வல்லமையும் ஒன்னு என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. லூக்கா 10:19 சொல்லிருக்கு, ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆனா இந்த கன்னிகை இடம் கொடுத்தபடினால காயம், வேதனை, சேதம். எரேமியா 18:13 பார்க்கும் பொழுது இந்த கன்னிகையை நம்பி இருந்தாங்க. ஆனா இந்த கன்னிகை என்ன பண்ணிட்டா? திடுக்கிடும் காரியம் செஞ்சிட்டா. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத தவறு நடக்குது. வாசிங்க. மிகவும் திடுக்கிடத்தக்க காரியத்தை இஸ்ரவேல் என்னும் கன்னிகை செய்கிறாள். அப்படி செய்யலாமா? எவ்வளவு பயத்தோடு இருக்கணும், எவ்வளவு பக்தியோடு இருக்கணும். நீ விசுவாசி இல்லையா? உன் கையில பைபிள் இருக்கு இல்லையா? நீ பெந்தேகோஸ்தே சபையில் அங்கத்தினன் அல்லவா? நீ மற்றவங்க பார்த்து இல்ல சபையே திடுக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சினா எப்படி இருக்கும்? தாங்க முடியுமா? உன் பேரண்ட்ஸ் தாங்குவாங்களா? ஊழியக்காரன் தாங்குவானா? ஜனங்கள் புறஜாதிகள் தாங்குவாங்களா? இல்ல புதிய ஆத்துமாக்கள் இதை பார்த்தானா அவன் ரட்சிப்புல ஸ்டாண்ட் பண்ணுவானா? அடப்போயா, இங்கேயும் இதே, எல்லா இடத்துலயும் என்ன இருக்கு? இதே தான். அங்கிருந்து இந்த சபைக்கு வந்தா இங்கேயும் இதே தானா? இங்க உள்ளவனும் இங்க உள்ளவனும் இப்படித்தான் இருக்காளா அப்படின்னா அர்த்தமே. அப்ப அவனுடைய ரத்த பலியெல்லாம் நீதான் செய்யணும், சுமக்கணும். திடுக்கிடும் காரியம் செய்யக்கூடாது. அது துணிகரம், துரோகம், துன்மார்க்கம். துன்மார்க்கத்தின் எல்லை என்று ஏசா அழைக்கப்பட்டான். ஏசாவை எப்படி அழைச்சானா? ஏசாவை எப்படி அழைச்சார் ஆண்டவர்? துன்மார்க்கன் சொல்லல, துன்மார்க்கத்தின் எல்லை ஃபைனல் போயிட்டான். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க பெற்றோர்கள் திடுக்கிற மாதிரி, சபையே திடுக்கிடுகிற மாதிரி, ஆண்டவரே திடுக்கிடுகிற மாதிரி, உன் குடும்பத்தாரே திடுக்கிடுகிற மாதிரி அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்யக்கூடாது. பயந்து நடுங்கி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே 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 தப்பி போகணும். நீ போய் எங்கேயாவது படுகுழியில் விழுந்துடக்கூடாது. இதுல பெரிய துக்கம் என்னன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க போய் படுகுழியில் விழுறாங்க. வாசிங்க. புலம்பலா என் நாசி என்ன 4:20. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் எங்கள் நாசியின் சுவாசமாய் இருந்தவனும் அவர்களுடைய படுகுழியில் அகப்பட்டான். அது பிசாசு கொண்டு போய் எங்கேயாவது தள்ளிடுவான். அபிஷேகம் பெற்றவன் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம ஆளுங்க எங்காவது பிரச்சனை எல்லாம் போய் தலையை விட்டு எல்லாம் முடிச்சிட்டு பிரச்சனையில முடி கிட்டிலாம் பிச்சு பாதி முடி வராம இருக்கும். அப்ப நம்மகிட்ட சொல்லுவான், என்னைய தலையை சிக்க எடுத்து விடுங்க, மாட்டிடும். உன் ஏன் போச்சோன்னா இது எனக்கு சொல்லிருக்கலாமே அப்படிமோ நம்ம. அப்ப கடைசிதான் சொல்லுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. திடுக்கிடும் காரியம் செய்கிற ஒரு கன்னிகையாக நீ சபையில் இருக்கக்கூடாது. அடுத்து புலம்பல் 1:4 கசப்பு, சஞ்சலம். அவள் கன்னிகைகள் சஞ்சலப்படுகிறார்கள், அவளுக்கு கசப்பே உண்டாயிருக்கிறது. கசப்பு தான். ரெண்டு விதமான கசப்பு இருக்கு. கசப்புல ரெண்டு இருக்கு. ஒன்று மற்றவர்களோட கசப்பு, அது ஒரு விதமான கசப்பு. இன்னொரு கசப்பு, என்னத்துக்கே வாழ்ந்து ஓலியமாவது என்னப்போ, மரணத்தின் கசப்பு. ஒரு ரொம்ப வெக்ஸாயி வாழ்க்கையும் வேண்டாம், ஊழியம் வேண்டாம், ஜீவியம் வேண்டாம், விசுவாசம் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம். அவனுக்கு கோபம் முழுசு யார் மேல? ஆண்டவர் மேல. நான் கேட்டேன், ஜெபிச்சேன், அங்க போனேன், இங்க போனேன், எல்லாம் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சாச்சு, எனக்கு ஒன்னும் ஆகல. இப்ப ஃபுல் கோபம் யார் மேல? தெய்வத்து மேல. ஒரு சிலருக்கு மற்றவங்க மேல. பார்த்தாலே, மனைவியை பார்த்தாலே ஆகாது, புருஷனை பார்த்தாலே ஆகாது. வேற எவனை பார்த்தா, யாரை பார்த்தா ஆகும் உனக்கு? புருஷனை பார்த்தா ஆகாது, மனைவியை பார்த்தா ஆகாதுன்னா அது என்ன குடும்பம்? பிள்ளைகளை பார்த்தா ஆகாது, பெத்தவங்களை பார்த்தா ஆகாது, விசுவாசிகளை பார்த்தா ஆகாது, நல்ல விசுவாசியை பார்த்தா சுத்தம் ஆகாது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அது என்ன பிராக்டிஸ் எனக்கு புரியல.
உன் குடும்பம், உன் குடும்பத்தை நீ நல்லா நேசிச்சு பராமரிச்சு பாதுகாத்து. நீங்க இந்த என்ன பேப்பர்ல பாத்தீங்களா, நார்த் இந்தியால இருந்து ஒருத்தன் வந்து அந்த மனைவிக்கு நடக்க முடியாது, அவளை தூக்கிக்கிட்டே சுமக்கிறான் பாத்தீங்களா, பேப்பர்ல பாத்தீங்களா? இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. இந்த காட்சி ஒண்ணுமே உங்களுக்கு பேப்பர்ல தெரியாது. 7 பேப்பர் வாங்கினாலும் உங்களுக்கு அது படிக்க மாட்டீங்க. அவன் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கை கால் செயல்பட மாட்டேங்குது, அதை ஒரு கையில தூக்கிக்கிட்டு அதுக்கும் அவனுக்கும் பிறந்த குழந்தைய இன்னொரு கையில தூக்கிக்கிட்டு போறான். நம்ம ஆளு வீட்டுல ஏங்க சும்மா போட்டு என்னத்தை ஒண்ணு கல்யாணம் கட்டினதுல இருந்து சனியம் பிடிச்சிருச்சு எனக்குமா. கல்யாணம் கட்டின வரைக்கும் நல்லது பிடிச்சிருந்துச்சு, கல்யாணம் கட்டின பிறகு எது பிடிச்சிருச்சு? ஒரு பாஸ்டர் கல்யாணத்துல பிரசங்கம் பண்ணாரு, பாரடைஸ் லாஸ்ட் பாரடைஸ் கெயின் அப்படின்னு ஒருத்தன் புக் எழுதுனான், தெரியுமா? யாரு? கண்ணு தெரியாத ஆளு. அவ இவ்வளவுக்கும் அப்படிதானே, கண்ணு தெரியாத ஆளு. அவன் இழந்த சொர்க்கம் மீண்ட சொர்க்கம்னு புக் எழுதினானா. கண்ணே தெரியாது. அவன் சொல்றான் கல்யாணம் கட்டின உடனே அவன் எழுதின புக்கு வந்து பாரடைஸ் லாஸ்ட், இழந்த சொர்க்கத்தையே நான் அணிஞ்சிட்டேன் இழந்துட்டேங்கிறான். அவன் கல்யாணம் கட்டினா சொர்க்கத்தை பார்த்தேங்கிறான். ஆனா இவன் எழுதிட்டான் சொர்க்கத்தை இழந்தேன், பாரடைஸ் லாஸ்ட் எழுதிட்டான். கொஞ்ச நாள் வாழ்ந்து கிழ்ந்து எப்படியோ சண்டையை போட்டு என்னவோ என்னத்தையும் செஞ்சு கடைசி அந்த பிள்ளை கொஞ்ச நாள் செத்து போயிட்டான். செத்து போன பிறகு எழுதுறான் பாரடைஸ் கெயின், நான் மீண்டு சொர்க்கத்தை என்ன செய்ய, சொர்க்கத்தை மீட்டு கொண்டேன், மீண்ட சொர்க்கம். அப்படியா? இது கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னால எழுதுவாங்க. கல்யாணம் அப்படி அல்ல, நம்முடைய ஜீவியம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்க வந்து கசப்புகள் எல்லாம் மனசுல வைக்க கூடாது, அதையே சுமந்துகிட்டே இருக்கக்கூடாது. மூஞ்சி எப்பவும் இந்த தொங்க விட்டுக்கிட்டு எண்ணெயை ஊத்த வேண்டாம், கடுகு போட்டா தானாவே தாளிக்கும். சூடும் பண்ண வேண்டாம், எண்ணெயும் ஊத்த வேண்டாம், அப்படியே இருப்பாங்க பட்டக்கு பட்டக்கு பட்டக்கு. ஒரு சிலருக்கு அது ஒரு ஸ்டைல், கடிச்சிருவாங்க, யாரையும் கடிச்சிருவான். கலாத்தியர் சபையில் உள்ள விசுவாசி அவன் ஒருவனை ஒருவன் கடித்து பட்சிப்பான். கசப்பு தான். புலம்பல் 1:18 சிறைப்பட்டு போனால். நீங்கள் எல்லாரும் இதை கேட்டு என் துக்கத்தை பாருங்கள், என் கன்னிகைகளும் என் வாலிபரும் சிறைப்பட்டு போனார்கள். சிறைப்பட்டு போயிட்டாங்க. சில பாவத்துல போய் சிக்கிட்டாங்க, சில பாவங்கள்ல, சில ஹாபிட்ல, சில வல்லமைகள்ல இவங்க சிக்கிறாங்க. அதுக்கு பிறகு வேஸ்ட். அதனாலதான் பைபிள் சொல்லியிருக்கு அவங்க விழுந்துட்டாங்க, இனிமே எழும்ப மாட்டாங்கன்னு சொல்றாங்க. தயவு செய்து நான் சொல்றேன், யாரும் எழும்ப முடியாத மாதிரி எங்கிட்டாவது விழுந்துடாதீங்க. அதுக்கு பிறகு சபைக்குள்ள எல்லாம் இடம் கிடையாது. இப்போ ஒரு இடத்துல அப்படி நடந்துச்சு, நான் சபைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். வரவே கூடாது. நான் இருக்கிற போது இல்ல, நான் போன பிறகு கூட வரக்கூடாது, சபைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆமோஸ் 5:2 பாருங்க, அவள் விழுந்தாள், அவள் இனி ஒருபோது எழும்ப மாட்டாள். அப்படிப்பட்ட கேஸ் நமக்கு சபைக்கு வேண்டாம். நீ விழுந்துட்ட, எழும்ப முடியாத அளவு விழுந்தேன்னா உனக்கு உங்க அம்மா அப்பா உன்னுடைய குடும்பத்தை சபையை விட்டு தூக்கிடுவோம், வெளியே போயிடு. இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்தால் அவள் இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டாள். அப்படிப்பட்ட பிள்ளைகள் வேண்டாம் நமக்கு. வாலிப பையங்களும் வேண்டாம், பிள்ளைகளும் வேண்டாம், குடும்பத்தின் தலைவர்களும் தலைவிகளும் அப்படிப்பட்ட ஆளுங்கெல்லாம் வேண்டாம். விழுந்து எழும்ப முடியாத கேஸுகள்லாம் வேண்டாம், அது தவறு. அப்படிப்பட்ட அதை சொல்லியிருக்கு பாருங்க ஆமோஸ் 5:2. அவங்க விழுந்துட்டாங்க, இனிமே என்ன செய்ய மாட்டாங்க, எழும்ப மாட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுடைய ஜீவியத்தில், நம்முடைய ஜீவியத்தில் நாம் எல்லாம் கிறிஸ்துவுக்காக நியமிக்கப்பட்டவர்கள். நாம மாம்சத்தின்படி எப்படி இருக்கிறோம், மற்றவருடைய தாகம் தீர்க்கிற அனுபவத்தில் எப்படி இருக்கிறோம், உதவி செய்யற அனுபவம் எப்படி இருக்கு, பாடுபடும் ஜீவியம் எப்படி இருக்கு? நீ கிறிஸ்துவுக்காக நியமிக்கப்பட்டவனாய் இரவும் பகலும் கர்த்தருக்காக சேவை செய்கிறாயா? இல்ல மற்றவர்களை இகழ்கிறாயா, பரியாசம் பண்ணுகிறாயா? இல்ல கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு விட்டாயா? கர்த்தர் உன்னோடு பேசுகிறாரா? உனக்குள்ள டெய்லி ஒரு சுத்திகரிப்பு நடக்கிறதா? நீ முன்னால் செல்லுகிறாயா கர்த்தருடைய காரியங்கள், இல்ல பின்னால போய் கொண்டிருக்கிறாயா? கர்த்தரை எவ்வளவு துதிக்கிறாய்? இந்த வருஷத்துல நீ காயப்பட்டு விட்டாயா? கசப்புல மூழ்கி விட்டாயா? சிறைப்பட்டு போய் விட்டாயா? விழுந்து விட்டாயா? விழுந்து எழ முடியாத அளவுல தவிக்கிறாயா? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ மாட்டிக்கொண்டாலும், நீ ஒருவேளை தோல்வியை சந்திச்சாலும், நீ அழுதால் நான் உன்னை மறுபடியும் கட்டுவேன். அதான் தேவனுடைய இரக்கங்கிறது. வாசிங்க
எரேமியா 31:4. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். பாத்தீங்களா? மறுபடியும் நீ மேலவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். கர்த்தர் சொல்றாரு, ஒருவேளை நீ இப்படி நடந்திருந்தாலும் நான் உனக்கு இறங்குவேன். எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடுங்க. ஒரு 10 நிமிஷம் இல்லாட்ட 5 நிமிஷம். ஏன்னா அந்த தெரியும், ஆவியானவருடைய அசைவாடுதல் நமக்கு தெரியும் தானே. உண்மையான சுத்திகரிப்பு நடக்குதா? ஒவ்வொரு விசுவாசியும், வயதிபர்களோ வாலிபர்களோ ஊழியர்களோ விசுவாசிகளோ எல்லாரும் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகைகள், கற்புள்ள கன்னிகைகள். ஆனால் உன்னுடைய ஜீவியத்தை நீ எவ்வளவு பாதுகாத்தாய்? உன்னுடைய ஊழியத்தை எவ்வளவு நீ பாதுகாத்தாய்? உன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில நீ தோல்வியை சந்தித்திருக்கிறாயா, ஜெயத்தை சந்தித்திருக்கிறாயா? மாம்சத்தின்படி எவரையும் அறியோம். பாடுகளின் ஜீவியம், மற்றவருடைய தாகத்தை தீர்க்கும் அனுபவம், உதவி செய்யும் ஜீவியம். நீ எவ்வளவு கர்த்தருக்காய் 24 மணி நேரமும் என்கேஜ் பண்ணப்பட்டிருக்கிறாய்? உனக்குள்ள பரியாசங்கள் இருக்கிறதா? மற்றவர்களை தரக்குறைவாய் பேசுகிற பழக்கம் இருக்கிறதா? கேடான சிந்தையில நீ சிக்கி தவிக்கிறாயா? சிந்தையில் ஜெயம் இல்லாமல் தடுமாறுகிறாயா? கர்த்தர் உன்னோடு பேசுகிறாரா? நீ கர்த்தருடைய காரியங்களை முன்னால் நிற்கிறாயா, பின்னுக்கு போகிறாயா? நீ காயப்பட்டிருக்கிறாயா? கசப்பில சிக்கி விட்டாயா? நீ விழுந்து விட்டாயா? விழுந்தும் எழும்ப முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறாயா? ஆமென். ஒரு 5 நிமிடம் தான். தலையை கவுந்து போடாதீங்க, அங்கங்க பார்க்காதீங்க, அவசியம் இல்லாம எழும்பி போகாதீங்க. இது தேவன் சுத்திகரிக்கிற நேரம். அவர் சுத்திகரிக்கிற வார்த்தைகளை அனுப்பும் போது நீங்க கலங்கி தவித்து கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். வாயை திறங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தாவே, என்னை உமக்காக நியமிச்சீங்களே கர்த்தாவே, பிசாசு என்னை என்கேஜ் பண்ணிட்டானே, பிசாசு எடுத்து என்னை உபயோகப்படுத்திட்டானே, தீட்டுப்படுத்திட்டானே, நான் விழுந்துட்டேனே கர்த்தாவே. தேவனை நோக்கி கூப்பிடு. நேரம் 8:30 ஆயிடுச்சு, பஸ் பிடிக்கணும் அப்படி இப்படின்னு கஷ்டமா இருந்தா போலாம். மற்றவங்க எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிட்டு. எனக்கு இந்த சுத்திரிப்புல பிடிச்சது என்னன்னா, இவ்வளவும் சொல்லிட்டு கடைசியில் சொன்னார், இஸ்ரவேலும் என்ன கன்னிகையே, நான் உன்னை மறுபடி கட்டுவிப்பேன். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன்னை ஆனந்த களிப்போடு புறப்பட பண்ணுவேன். எழுந்தருளினார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஜனத்தை பரிசுத்தம் பண்ணும்படியாக புண்ணிய ரத்தத்தோடு அவர் கடந்து வந்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு போய் நிறுத்தும்படியாக நம்மோடு அவர் இடைப்பட்டுக் கொண்டிருந்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னும் மீதியா உள்ள சுத்திரிப்பு கூட்டங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுக்கு ஏற்ற ஒரு சுத்தாங்கத்தை கர்த்தர் கட்டளையிட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா ஜனங்களையும் தடைகளை நீக்கி கொண்டு வர முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் விரும்புகிற அந்த அளவை எட்ட உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம்.